Here comes lot number 14, P. Mridulika from 8th A2. Lot number 14, P. Mridulika from 8th A2. முன்னுரையில் தன்னுரையை முடித்துக் கொள்ளாமல் முடிவுரையின் அடி வரி வரையிலும் நீள்வது எது? புத்தகம் மட்டுமே. நாம் வரலாற்றில் முன்னுரையில் இல்லாவிட்டாலும் முடிவுரையின் முடிவில் முற்றுப்புள்ளியாகவாது இருக்க வேண்டும். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ப. மிருதுளிகா. நான் விடுமுறையில் தேர்ந்தெடுத்து படித்த புத்தகம் நீதி தேவதைகள். இது சட்டத்துறையில் சாதித்த பெண்மணிகளின் கதை. இதன் ஆசிரியர் வழக்கறிஞர் வைதேகி பாலாஜி. இவரை பற்றி சில வார்த்தைகள். திருப்பத்தூர், அகமதாபாத், சென்னை போன்ற நீதிமன்றங்களில் வழக்கறிஞராக, குடும்பநல ஆலோசகராக செயல்பட்டு வரும் வைதேகி பேச்சாளரும் எழுத்தாளரும் கூட. கிராமப்புற பெண்களுக்கான பயிற்சி முகாம் நடத்துதல், சட்ட ஆலோசனை வழங்குதல் ஆகிய பணிகளையும் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார். சட்டம் பற்றி தமிழில் எழுதுவதில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர். இவர் எழுதிய பிற நூல்கள் பெண்களுக்கான சட்டங்கள், சட்டம் பெண் கையில் போன்றவையாகும். இனி நூலை பற்றி பார்ப்போம். அந்நிய ஆண் வந்துவிட்டார் என்றாலே ஓடி சென்று கதவுக்கு பின்னே ஒளிந்து கொள்ளும் இந்திய பெண்கள் மட்டுமல்ல, சர்வதேச அரங்கிலும் பெரும் போராட்டத்திற்கு பிறகே வழக்கறிஞராக பெண்கள் தங்களை நிலைநிறுத்தி இருக்கிறார்கள். வாழ்க்கை பயணத்தில் திசை காட்டும் வழிகாட்டியாக GPS போல எது பயன்படுகிறது தெரியுமா? சட்டம். காலங்காலமாக குடும்ப வாகனத்தை வழிகாட்டி இல்லாமல் இயக்கும் சாமர்த்தியம் பெண்களுக்கு உண்டு. இந்நூலை படித்த பிறகு எனக்குள் பல கேள்விகள் எழுந்தன. அவற்றில் சில: பெண்களின் திறமைகளை நீதித்துறை வரவேற்றதா? நீதிமன்றத்தில் நுழைந்த போது அவர்களுக்கு வரவேற்பு எப்படி இருந்தது? நீதிமன்ற நுழைவாயில் முதலாக நுழைந்த பெண் யார்? இவை அனைத்திற்குமான விடை இந்த புத்தகத்தில் உள்ளது. தன்னம்பிக்கையை கவசமாக அணிந்து கொண்டு சட்ட போராளிகளின் போராட்டங்களை, அவர்கள் கையாண்ட யுத்திகளை, அவர்களின் வெற்றிகளை, காயங்களை, வேதனைகளை, சாதனைகளை, இன்னும் பிற தகவல்கள் இந்நூல் வாயிலாக நான் தெரிந்து கொண்டேன். நிஜத்தில் நீதித்துறை என்பது ஆண்கள் ஆக்கிரமித்து ஆட்சி செய்து கொண்டிருந்த துறையே. இங்கும் சாதித்த மங்கைகள் இருக்கிறார்கள். அவர்கள் கடலில் நீந்தி கரை சேர்ந்தவர்கள். அங்கு மீன்களின் குத்தலுக்கும் முதலைகளின் பசிக்கும் கடல்வாழ் உயிரினங்களின் கடுப்புக்கும் ஆளாகி சிலர் நீந்தவும் தெரியாமல் தட்டு தடுமாறி கரை சேர்ந்தார்கள் என்று இங்கு எத்தனை பேருக்கு தெரியும்? சட்டத்துறையில் சாதித்து வெளியே வருவதென்பது சரித்திரம் பெற்றதற்கு சமம். நிழலும் நிஜமும் இங்கு வெவ்வேறான துருவங்கள். அன்று பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று பாரதி முழங்கினான். ஆனால் அவன் முழக்கத்தை நிஜமாக்கிட பெண்கள் கடந்து வந்த போராட்டங்கள் மிக மிக அதிகம். அதிலும் நீதித்துறையில் அவர்கள் கடந்து வந்த பாதையை இப்புத்தகம் வாயிலாக படிக்கும்போது கவலை மேலிட்டாலும் கர்வமும் தலை தூக்குகிறது. மேலும் நீதித்துறையில் முதல் சாதனை படைத்த பெண்கள், தனிமுத்திரை பதித்த பெண்கள், எழுதுகோலை ஆயுதமாக்கிய நீதி தேவதைகள் பற்றிய குறிப்பு இதில் அழுத்தமாக உள்ளது. இன்று நாம் அவர்கள் ஏற்படுத்திய பாதையில் சௌகரியமாக வலம் வருகிறோம். அண்ணா சாண்டி, லீலா சேத், மஞ்சுளா செல்லூர், அனிசா ரசூலி, தமிழ்வாணி, ஹிலாரி கிளின்டன் என்று பலர் பற்றி இப்புத்தகம் வாயிலாக நான் தெரிந்து கொண்டேன். இந்நூலில் உள்ள ஒவ்வொரு வரியிலும் பெண்ணினம் என்றுமே வலிமையான இனம். பெண்ணினம் சமூக கடமையும் குடும்ப பொறுப்பையும் தன் இரு கண் போல் காக்கும் இனம். எல்லா துறைகளிலும் தடைகளை தாண்டி வெற்றி பதிக்கும் இனம் என்பதை ஆணித்தரமாக ஆதாரங்களுடன் இந்த புத்தகத்தில் உள்ளது. இந்நூலை படித்த தாக்கத்தில் சட்டம் படிக்கும் ஆர்வம் பலர் மனதில் நிச்சயம் உண்டாகும். நீதித்துறையை தவறி தேர்ந்தெடுத்து விட்டோமோ என்று வருத்தப்படுபவர்களுக்கு, இல்லை, நீங்கள் சரியான பாதையில் தான் அடியெடுத்து வைத்திருக்கிறீர்கள் என்கிற உண்மையை உணர்த்தவும் உதவும். பயனுள்ள நூலை படித்த நான் மகிழ்ச்சி அடைந்தேன். நீங்களும் இந்த நூலை படித்து பயன்பெற வேண்டும் என விரும்புகிறேன். நீ அடைய நினைக்கும் இலக்கை அடையும் வரை பெரிய கல் வந்தாலும் சரி, சிறிய சொல் வந்தாலும் சரி, கலங்காமல் நீ முன்னேறு. இந்நூலை படித்த பிறகு என் நினைவுக்கு வந்த கவிதை வரிகள்: மீனின் சிறிய துடுப்பு அசைத்ததோ பெருங்கடலை. இந்த புத்தகம் என்னவோ அந்த மீனின் சிறிய துடுப்பு தான், ஆனால் இது அசைத்தது இந்த பெருங்கடலை. கடைசியாக, a book is a mirror of our soul. நன்றி, வணக்கம்.
தெளிவாக கூறிய மிருதுலிகாவிற்கு வாழ்த்துக்கள்.